ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். பத்தொன்பதாம் வசனம். அசரியா மன்னனான பூல் என்பவன் நாட்டின் மீது படையெடுத்து வந்தான். அசிரியா மன்னனான பூல், நீங்கள் அடிக்குறிப்பு, இந்த பூல் அப்படிங்கிற அந்த பேருக்கு வந்து இன்னொரு மறுபெயர் இருக்குது, திக்லத் பிளேசர். அந்த பூல் என்பது இந்த அரசர்கள் புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர். அவன் வேறு யாரும் இல்லை, திக்லத் பிளேசர். இப்போ நாம் அசிரிய பேரரசுக்கு போகிறோம். அசிரிய பேரரசு என்பது நீண்டகால பேரரசு, சுமேரிய பேரரசை ஒட்டி வரும். அதாவது சுமேரிய பேரரசு 36ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்து பிறப்பதற்கு 36 நூற்றாண்டுகளுக்கு முந்தியது. இந்த அசிரிய பேரரசு என்பது ஏறக்குறைய 23-24. இதை வந்து பழைய அசிரிய பேரரசு, அதே காலத்தை ஒட்டித்தான் பழைய பாபிலோனிய பேரரசு, இந்த ஓல்டு அசீரியன் கிங்டம், இந்த ஓல்டு பபிலோனியன் கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 22லேருந்து 20 நூற்றாண்டுகளில் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் எல்லாமே இந்த மெசபத்தோமியா பகுதிகளில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள். இவங்க வந்து ஒரு இனம் கிடையாது, பல இனங்கள் இணைந்து ஒரு இனத்தின் தலைவனை அரசனாக கொள்வார்கள். இந்த அரசனுக்கு கீழே நிறைய சிற்றரசுகள் இருப்பாங்க. இதுதான் வழக்கமான முறை. நீங்கள் அசிரிய பேரரசுனா முழுக்க முழுக்க அசிரியர்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள் எடுக்கக்கூடாது. உதாரணமாக எடுத்துக்கொள்ளுமே, ரோமை பேரரசு. நமக்கு தெரிந்த ரோமை பேரரசில் பாலஸ்தீனா பகுதியில் ஆட்சியாளர் யார், எந்த குடும்பம்? ஆட்சியாளர் வந்து ஏரோது குடும்பம். ஏரோது ரோமையனா? இல்லை, அவன் இதுமேயனும் அது மாதிரி யூத தாய்க்கு பிறந்தவன், இதுமேய தந்தைக்கு பிறந்தவன். என்னென்னா இவங்க வந்து ஒரு தலைவனை, அதாவது ரோமையனை தங்களுடைய பேரரசனாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த பேரரசனுடைய அடியின் கீழ் இவர்கள் பணியாற்றுகிறார்கள். இவங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள் எல்லாம் இங்கே போகும், பேரரசனுக்கு போகும். இவங்க கொஞ்சம் ஷேர் எடுத்துக்கிடுவாங்க. சில பகுதியிலே இவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இவங்களுக்கு என்று சில சுதந்திரங்கள் இருக்கிறது. அதனால் ரோமை பேரரசுக்கு அடியில் செயல்படுகின்ற அவங்களுடைய கட்டளைப்படி நடக்கிற அடிவரடிகள் என்று தான் இவர்களை சொல்ல வேண்டும். அது பெரியவரதாக இருந்தாலும் சரி, அல்லது ஏரோது அந்திபாஸாக இருந்தாலும் சரி, ஏரோது பிலிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது பின்னால் ஆட்சிக்கு வந்த ஏரோது அக்ரிப்பாவாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே ரோமையர்கள் அல்ல, வெவ்வேறு இனத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனால் ரோமையன் என்கிற அந்த ரோமை பேரரசுடைய அடியில் பணியாற்றுகிறார்கள். ஈவன் கிறிஸ்தவ பேரரசை எடுத்துக்கிறோமே, கான்ஸ்டன்டைன். இந்த கான்ஸ்டன்டைன் என்கிறவன் ரோமையன் கிடையாது. அவனுடைய பூர்வீகம் வந்து ரஷ்யா, பைசாண்டியம் என்று சொல்கிறோம் இல்லைமா, பைசாந்தியர்கள். அவன் உருவாக்கியதே பைசாந்திய பேரரசு தான். கிறிஸ்தவ பேரரசு என்பது பைசாந்திய பேரரசு என்று அழைக்கப்பட்டது. என்றால் அவர்கள் பைசாந்திய இனத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனால் ரோமை பேரரசனாக இருந்த அந்த ரோமையில் இருந்தவன் ஒரு கட்டத்தில் 5 பகுதிகளாக பிரித்து ஆட்சி செய்கிறான். அதில் ஒரு பகுதி தான் இந்த பைசாண்டியத்திலிருந்து ஆட்சியை நடத்துகிறது. எனவே இந்த கிழக்கு பகுதியில் பூரா கண்காணிப்பு செய்வது பைசாண்டியத்தில் இருக்கிற அந்த அரசன். அப்போ இந்த கான்ஸ்டன்டைன் அந்த பகுதிக்கு பொறுப்பு இருக்கிற போது இவனுக்கு ஒரு ஆசை, நம்ம ஏன் இந்த பைசாந்திய பகுதிகளில் மட்டும், கிழக்கு பகுதியில் மட்டும் நம்ம ஆட்சி செய்யணும், ஏன் நம்ம முழுவதுமே ஆட்சி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசை இவனுக்கு வருகிறது.
அப்போ தான் அவன் ரோமையில் இருக்கிற அந்த அரசனோடு போரிட்டு வெற்றி கொண்ட பிறகு சிலுவையின் அடிப்படையில் சிலுவையை வாளாக செய்து போரிட்டதுனால வெற்றி கிடைத்ததுனால அவன் வந்து கிறிஸ்தவனாக மாறுறான். அப்போ பேரரசு முழுவதும் கிறிஸ்துவ பேரரசாக மாறுகிறது. ஸோ இந்த கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அசீரியர்கள் என்றால் அந்த தலைவன் தான் அசீரியன். அதில் இருக்கிற ஒரு பகுதி மக்கள் தான் அசீரிய மக்கள். மற்ற எல்லாரும் மற்ற இனங்கள் இருக்குது. அவங்களுக்கு கீழே சிற்றரசுகள் செயல்படுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நாம் வந்து பழைய அசீரிய பேரரசு பழைய பபிலோனிய பேரரசை பார்க்க வேண்டும். 22ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு. அதன் பிறகு இவர்களுடைய தாழ்வு நிலை. மீண்டும் அவர்கள் எப்போ ஒரு உயர்நிலைக்கு வருகிறார் என்றால் 10ஆம் நூற்றாண்டு. 10ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டு வரை அவர்களுடைய வலிமையை காட்ட முடியவில்லை. அவங்க வலிமையை எங்கே காட்ட முடியும்னா பக்கத்து பகுதிகள். இப்போ சிரியா வந்து அசிரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது. அசிரியாவுடைய தலைநகர் வந்து திக்ரீஸ் நதிக்கு அந்த கரையில் இருக்கிறது, நினிவே. யூப்ரட்டிஸ் நதி இந்த பக்கம் இருக்கிறது. பாபிலோன் யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் இருக்குது. அது யூப்ரட்டிஸ் நதியோட தெற்கே இருக்கிறது. இப்பொழுது உள்ள ஈராக்கினுடைய தலைநகர் பாக்தாத் அப்படிங்கிறோம்ல, அந்த பாக்தாத் தான் அந்த காலத்தில் வந்து பாபிலோன். இந்த நினிவே என்பது ஏறக்குறைய ஈரான் பகுதியில் இருக்கிறது. இது வந்து திக்ரீஸ் என்று சொல்கிற அந்த நதிக்கரையில் இருக்கிறது, வடக்கே இருக்கிறது. பாபிலோன் தெற்கே இருக்கிறது, ஆனால் தெற்கேயில் இருக்கிற யூப்ரட்டிஸ் நதியில் இருக்கிறது. இந்த நினிவே என்பது கிழக்கே இருக்கிறது, ஆனால் கிழக்கிலிருந்து வடக்கே இருக்கிற அந்த திக்ரீஸ் நதியினுடைய கரையில் இருக்கிறது. அங்கே இருக்கிறவர்கள் தான் அசீரியர்கள். அங்கிருந்து இவர்கள் தங்களுக்கு எல்கையில் இருக்கிற மேற்கிளையில் இருக்கிற சிரியாவைத்தான் எப்போ பார்த்தாலும் அவங்க நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, பதம் பார்த்து கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதெல்லாம் அசிரிய அந்த குழுமத்திற்குள்ளே பிரச்சனை வருகிறதோ அப்பொழுது சிரியா தப்பிக்கும். அப்போ சிரியா யார்கிட்ட போய் மோதும்? வடநாட்டோடு மோதும். வடநாட்டில் இருக்கிற இந்த கிளையாத்தை அப்படியே பறிக்கும். எப்போ வந்து அசீரியர்களுக்குள்ளே குழப்பம் இல்லாமல் ஒன்றா இருந்து சிரியாவை குடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்களோ அப்போ சிரியா யாரை தொடாது? வடநாட்டை தொடாது, கிளையாத்தை தொடாது. ஏறக்குறைய 2ஆம் யெரொபெயாமுடைய காலம் இப்படிப்பட்ட காலம்தான். சிரியா வந்து யாரை தொடாத காலம்? கிளையாதை தொடாத காலம், வடநாட்டை தொடாத காலம். ஆனால் இது நீண்ட காலம் நீடிக்கவில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு இனத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் உதித்தெழும். அந்த நட்சத்திரத்தை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரமாக உதித்தெழுகிறவன் தான் அசிரிய பேரரசிலிருந்து திக்லத் பிளேசர். எத்தனையோ திக்லத் பிளேசர் வந்தான். இப்போ இவன் கூட 3ஆம் திக்லத் பிளேசர் 745. அதுக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டான். இவனுடைய வெறியாட்டம் தொடங்குவது வந்து 745. அந்த சமயத்தில் தான் சரியாக மனகேம் வந்து ஆட்சியில் இருக்கிறான். அதான் பூல், அசிரிய மன்னனான பூல், அதாவது திக்லத் பிளேசர், 3ஆம் திக்லத் பிளேசர் என்பவன் நாட்டின் மீது படையெடுத்து வந்தான். இவனுக்கு கண் வந்து எங்கே இருக்குன்னா சிரியா, மேற்கே இருக்கிற சிரியா, புனீஷியா, அதே மாதிரி இஸ்ரேல், யூதா, அப்படியே அவன் எகிப்தை கண் வைக்கிறான். எல்லாத்திலையும் அடித்து தன்னுடைய நாடாக்கணும் அப்படின்னு. அதனால் ஏறக்குறைய எந்த அளவுக்கு என்றால் கழுகு தன்னுடைய சிறகுகளை அப்படியே விரிக்கிறது மாதிரி இவன் விரிச்சுக்கிட்டு வரான். சிரியாவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே பறந்துபட்டு அவனுடைய நிழல் வந்து எல்லா பகுதிகளிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டுக்கிட்டே இருக்குது. அவனுடைய தாக்குதல் வந்து முதல் சிரியாவில் தான் நுழையும். அதுக்கடுத்து எங்கே வரும்? இஸ்ரேல் வடநாடுக்கு வரும். அப்புறம் படிப்படியாக யூதாவுக்கு வரும். யூதாவிலேருந்து அப்படியே பொனிஷியா பிடிக்கும். பொனிஷியா பிடிச்சிட்டு அப்படியே கீழே, அதான் திட்டம், எகிப்துக்கு செல்வது. மத்திய தரைக்கடல் கரை முழுவதும் தன்னுடைய ஆள்கையை கொண்டு வரணும் அவனுடைய எண்ணம். இப்போ முதலாக அவன் படையெடுக்கிறான். இது நடந்தது 745. படையெடுத்து வந்தான். அப்பொழுது மெனகேம் பூலின் உதவியால் தன் அரசை
உறுதியாக்கி கொள்ளும் பொருட்டு அவனுக்கு 40,000 வெள்ளி கொடுத்தான். ஆக இதுதான் சமரசம். இது வந்து சமரசம், இது வந்து அமைதின்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நாளைக்கு இவனை வந்து உள்ள நுழைய விடாமல் இவனை பாதுகாக்க வைக்கணும், அவ்வளோதான். இவனுடைய இவனுடைய சூழலே ஆட்டம் கண்டு கொண்டு இருக்கிறது. இப்போ இவன் வந்ததே வந்து தவறான வழியில் வந்திருக்கிறான். ஏற்கனவே இருந்த அரசனை ஷல்லூமை கொன்றுவிட்டு இவன் ஆட்சி பொறுப்பேற்று இருக்கிறான். இவனுக்கு எதிர்நிலைகள் இருக்கிறது. இவனை பற்றி இவனை விரும்பாதவர்கள் இருக்கிறார்கள், எதிரிகள் இருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் சமாளிக்கணும்னா அவனுடைய யாருடைய துணை வேண்டி இருக்கிறது? ஒரு பெரிய தாதாவனுடைய துணை வேண்டி இருக்கிறது. இப்போ சின்ன தாதாவை பாதுகாப்பதற்கு பெரிய தாதா தேவைப்படுகிறது. அப்போ பெரிய தாதா யார்? திக்லத் பிளேசர், 3ஆம் திக்லத் பிளேசர். சின்ன தாதா யார்? மெனகாம். அப்போ இவனுக்கு கப்பம் கட்டுகிறான். எவ்வளவு கப்பம் கட்டுகிறான்? 40,000 வெள்ளி கப்பம் கட்டுகிறான். கொஞ்ச நேரத்துக்கு, நாளைக்கு நீ அமைதியாயிரு, என்னுடைய நாட்டில் குடைச்சல் கொடுக்காத, என்னை நாட்டுக்குள்ளே வராத, நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறேன், அதன் பிறகு பார்க்கலாம் என்று இவனுக்கு கப்பம் கட்டுகிறார். 40,000. 20ஆம் வசனம். மெனகாம் இஸ்ரேலில் இருந்த செல்வர்களிடமிருந்து பணத்தை ஆள் ஒன்றுக்கு 50 வெள்ளிக்காசுகள் அளவு அசரியா மன்னனுக்கு கொடுக்கும்படி வசூலித்தான். ஆக ஒவ்வொரு வசதி படைத்தவர்களும் செல்வந்தர்களிடமிருந்தும் ஆளுக்கு 50 வெள்ளிக்காசு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். குறிப்பாக 2ஆம் ரெபோவாம் காலத்தில் வந்து நாடு வந்து செல்வர்கள் நிறைந்த நாடாக இருந்தது. அதே சமயத்தில் ஏழைகளும் நிறையா இருந்தாங்க. ஆனால் பணக்காரர்களும் வசதி படைத்தவர்கள் நிறையா இருந்தாங்க. அதனால் இப்போ ரெபோவாம் இறந்து அதிக நாட்கள் இல்லை, 2 ஆண்டுகள் தான். 46 இருந்தால் இப்போ 45, அவ்வளோதான். 746 இறந்தான். இப்போ 3 மாதம் தான் ஆயிருக்கிறது, 3-4 மாதங்கள். ஒருத்தன் 1 மாதத்தில் இறந்துட்டான், இன்னொருத்தன் 3 மாதத்தில் இறந்துட்டான். ஒட்டு மொத்தமாக 4 மாதம்தான். இவன் இப்போ 5ஆவது மாதம் உட்கார்ந்து இருக்கிறான். அதனால் அதிக நாட்கள் இல்லை. நாட்டு வளமையோடு இருக்கிறது, பொருளாதார வளமையோடு இருக்கிறது. எனவே அந்த பொருளாதாரமெல்லாம் வசதி படைத்தவர்கள் கையில் இருக்குது. அவங்கள்ட்டேருந்து 50 வெள்ளிக்காசை வாங்கி 40,000 வெள்ளிக்காசை இவனுக்கு கொடுத்துருக்கிறான், அசீரிய மன்னனுக்கு. தொடர்ந்து அசரியா மன்னனும் அங்கே தங்காது நாட்டை விட்டு வெளியேறினான். அசீரிய மன்னனும், அதாவது நீ கொஞ்சம் காத்துரு, நான் பின்னால் வர்றேன், நான் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப வரும்போது உன்கிட்ட வர்றேன், அதுவரை நீ கொஞ்சம் அமைதியாகிறன்னு சொல்லி இந்த 40,000 வெள்ளிக்காசையை வாங்கிட்டு யார் வண்டியை கட்டிட்டா? அசிரிய மன்னன் திக்லத் பிளேசர், 3ஆம் திக்லத் பிளேசர் இப்போ வண்டியை கட்டிட்டான், நாட்டை விட்டு வெளியேறிட்டான். இவனுடைய திட்டம் பலித்து விட்டது. தொடர்ந்து 21. மினகாமின் பிற செயல்களும் அவன் செய்தவையாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? எனவே வழக்கமான செய்திகள் தான். இஸ்ரேல் அரசுடைய குறிப்பேட்டில் வந்து இவனுடைய செயல்கள் எல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. அதை வந்து இங்கே வந்து சொல்ல வேண்டிய தேவையில்லை என்பது போல இங்கே செய்தி இருக்கிறது. அந்த செய்திகள்லாம் இங்கே இடம்பெறவில்லை. மற்ற செயல்கள் எல்லாம் அரசர்களுடைய குறிப்பேட்டு புத்தகத்தால் இருக்கிறது. 22. மினகாம் தம் மூதாதையரோடு துயில் கொண்டான். அவனுக்கு பின் அவன் மகன் பெக்கேயா அரசன் ஆனான். அவனுக்கு பின் அவன் மகன் பெக்கேயா அரசன் ஆனான். எனவே பெக்கேயா என்னும், அதாவது இந்த ஏற்கனவே நம்ம பார்த்தோம், 2ஆம் ரெபோவாம் வந்து யாரை கொல்லப்படாமல் இயல்பாக இறந்தான். அதன் பிறகு அவனுடைய மகன் சக்கரியா கொல்லப்பட்டான். அதற்கடுத்து ஷலூம் கொல்லப்பட்டான். இப்போ மனகேம் இயல்பிலே இறக்குறான். 2ஆம் ரெபோவாமுக்கு அடுத்து இயல்பாக இறக்கக்கூடிய அரசன் மனகேம் மட்டும்தான். இந்த மனகேமுக்கு பிறகு அவனுடைய மகன் பெக்கேயா அரசன் ஆகிறான். இப்போ 8 ஆண்டுகள் இவன் ஆட்சி செய்திருக்கிறான். நம்ம விவிலியத்தை பொறுத்த மட்டில் 17ஆம் வசனம் 10 ஆண்டுகள் என்று சொன்னாலும் ஏறக்குறைய 8 ஆண்டுகள் இவன் ஆட்சி செய்திருக்கிறான். அதாவது 45 745 738 வரை ஆட்சி செய்திருக்கிறான். அதன் பிறகு அவனுடைய மகன் பெக்கேயா. இது 23ஆவது வசனத்திலிருந்து அதற்கடுத்து
6 வசனம் வரை பெக்கையா எவ்வளவு காலம் எப்படி ஆட்சி செய்தான் என்பது இந்த 23 முதல் 26 வரை. இது இந்த பகுதியில் இருக்கிற 5ஆம் பகுதி. 5ஆம் பகுதி, ஆனால் 4வது இஸ்ரேலினுடைய அரசர். யூதாவின் அரசன் அசரியா ஆட்சியேற்ற 50ஆம் ஆண்டில் மெனகேமின் மகன் பெக்கியா இஸ்ரேலின் அரசராகி சமாரியாவில் 2 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அதாவது பெக்கையா மொத்தமே 2 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்கிறான். அதாவது 738 ஆட்சியை தொடங்கி 737 அவன் ஆட்சியை இழக்கிறான். 2 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்கிறான். இது எப்படின்னா 50வது ஆண்டில், அதாவது யூதா அரசன் அசரியா, எல்லாமே இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் யூதாவுடைய அரசன். காரணம் என்னன்னா, அவங்க தான் எழுதுகிறாங்க, தென்னாட்டைச் சேர்ந்தவர்கள் தான் எழுதுகிறார்கள். அப்போ அவங்களுடைய அரசர்களை முன்னால் வைத்து தான் எழுதுகிறார்கள். அவங்களுடைய காலத்தை, யூதர்களுடைய இந்த யூதா நாட்டினுடைய அரசர்களுடைய காலம், அந்த காலத்தில் இந்த வடநாட்டு அரசர்கள் இவர் ஆட்சி செய்தா அவர் ஆட்சி செய்தா என்கிற அந்த காலவரையை சொல்லுகிறார்கள். எனவே அசரியா அல்லது உசியா அரசனுடைய 50ஆம் ஆண்டில், ஆட்சி காலத்தின் 50ஆம் ஆண்டில் என்றால் உசியா அரசன் ஆட்சி பொறுப்பேற்ற காலம் என்னென்னா 783. இப்போ 783 என்றால் ஏறக்குறைய பெக்கையாவுடைய ஆட்சி காலம் 50 ஆண்டுகள், அதாவது 50வது ஆண்டு என்று இருக்கிறது. அப்படின்னா 53 என்று இருக்க வேண்டும். ஆனால் இங்கே சில பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த ஆண்டுக்கு கணக்கில் பிரச்சனைகள் இருப்பதனால இது 50 ஆண்டுகள். 50 ஆண்டுகள் என்றால் 33 என்று வர வேண்டும். ஆனால் இங்கே 38 என்கிற கணக்கு தான் இருக்கிறது. 5 ஆண்டுகள் இங்கே அதிகமாக இருக்கிறது, 38, 37. எனவே அந்த கணக்கின் அடிப்படையில் தான் பார்க்கிறோம். என்றால் சில சரியான வரலாற்றை கணிக்கக்கூடிய விவிலிய அறிஞர்கள் அந்த வரலாற்றில் இந்தந்த அரசுகள் இப்படி இந்த ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அல்லது ஆட்சி செய்தார்கள் என்று பட்டியல் தயார் செய்திருக்கிறார்கள். அந்த பட்டியலை நாம் பார்க்கிற போது இந்த நூலாசிரியர்களுடைய பட்டியல் சரியாக இருக்கிறது. விவிலியத்தினுடைய பட்டியலை விட இந்த நூலாசிரியர் பட்டியல் சரியானதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த பெக்காயா என்கிறவர் 733 அல்ல 738 முதல் 737 ஆட்சி செய்திருக்க வேண்டும். 2 ஆண்டுகள். தொடருங்கள். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தான். இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாட்டின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியை விட்டு அவன் விலகவில்லை. இதுவும் மீண்டும் அந்த ஒரு வசனம் 24ஆம் வசனம் முழுவதுமே வழக்கமாக சொல்கின்ற சொல் வழக்கு. எப்படி இஸ்ரேல் அல்லது வடநாட்டினுடைய அரசர்கள் ஆட்சி செய்தார்கள் என்கிற அந்த சிந்தனையை இது வெளிப்படுத்துகிறது. 25 ரமாலியாவின் மகனும் படை தலைவனுமான பெக்கா அவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தான். ரமாலியாவின் மகனும் படைத்தலைவனுமான பெக்கா. ரமாலியாவுடைய மகன் என்றாலே ஒரு தந்தையோ தாயோ சுட்டி காட்டுவது எதை குறிக்கிறது என்றால், அந்த அரசர்களோ அல்லது முக்கியமானவர்களோ வாழ்ந்த காலத்தில் இவர்களை விட தந்தையோ தாயோ மக்களுக்கு அறிமுகமானவர்களாக இருந்திருக்க வேண்டும், தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய பணிகள் அல்லது அவர்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாக இருந்திருக்க வேண்டும் எல்லாருக்கும். இப்போ அந்த அடிப்படையில் தான் தந்தையினுடைய பேரையோ தாயினுடைய பேரையோ இணைத்து சொல்வது. பெக்காவை தெரியாதவர்கள் இருக்கலாம், அவர்களுக்கு ரமாலியாவை தெரிந்ததாக இருக்கலாம், அல்லது ரமாலியா முக்கியமான பணியை சமூகத்தில் ஆற்றியவராக இருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் ரமாலியாவோடு பெக்காவை இணைத்து பேசுகிறார்கள். இப்போ இந்த பெக்கா படைத்தலைவன். யாருடைய படைத்தலைவன்? பெக்காயாவுடைய படைத்தலைவன். இப்போ அந்த பெக்காவுடைய படைத்தலைவனாக இருந்து கொண்டு இவன் எதிராக சூழ்ச்சி செய்கிறான். யாருக்கு எதிராக? பெக்காயாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறான். இப்போ சூழ்ச்சி செய்து அவன் என்ன அவன் எப்படி செயல்படுகிறான் என்பதை தொடர்ந்து வாசிப்போம். தம்மோடு இருந்த 50
கிளையாதியரோடு சமாரியாவில் உள்ள அரண்மனை கோட்டைக்குள் அவன் புகுந்து அரசனையும் அர்கோப்பு அரியே என்பவர்களையும் கொன்று அவனுக்கு பதிலாக அரசனானான். பழைய கதை தொடங்கிடுச்சு. அந்த பெக்காயா மட்டும்தான் இயல்பாக அரசனானான். அவன் யாரையும் கொல்லவில்லை. கொன்றால் அவன் தந்தையைத்தான் கொண்டிருக்க வேண்டும். என்றால் அவனுடைய தந்தை தான் அதற்கு முன்னால் ஆட்சி இந்த மகனேம் என்பவகிறவர் பெக்காயாவுடைய தந்தை. ஆனால் இப்போ பெக்காயாவுக்கு பிரச்சனை. பெக்காயா 2 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்தான். அந்த 2 ஆண்டுக்குள்ளாகவே அவனுடைய ஆட்சியின் மீது வெறுப்பு வந்து விட்டது. குறிப்பாக படைத்தலைவனாகிய பெக்காவுக்கு வெறுப்பு வந்து விட்டது. அதனால் அவன் இனிமேல் அவன் ஆட்சி செய்யக்கூடாது என்கிற ஒரு திட்டத்தோடு தன்னோடு சேர்ந்து 50 கிளையாதியர்கள் என்றால் கிளையாது பகுதியைச் சேர்ந்த படைவீர்கள், அதே மாதிரி அவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு வந்து சமாரியாவில் உள்ள கிளையாதி என்பது யோர்தானுக்கு அக்கறை பகுதி, சமாரியா என்பது யோர்தானுக்கு இக்கரை பகுதி. அப்போ அக்கறை பகுதியிலிருந்து டிரான்ஸ்ஜோர்டன் பகுதியிலிருந்து அக்கறை பகுதியிலிருந்து ஆட்களை திரட்டி எங்கு கொண்டு வருகிறான்? இக்கரை பகுதி, அதாவது சிஸ் ஜோர்டன் என்று அழைப்பார்கள். மேற்கு பகுதி, கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதிக்கு ஆட்களை கொண்டு வந்து அரண்மனைக்குள் புகுந்து அரசனையும் அர்கோப்பு அரியே என்பவர்களையும் கொன்று அவர்களுக்கு பதிலாக அரசனாகிறான். அரசனை கொண்டது சரி, அர்கோப்பு அரியே இவர்கள் யார்? இவர்களை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. ஒருவேளை அந்த காலகட்டத்தில் அரசனுக்கு மிக நெருக்கமானவர்களாக இருக்கலாம், அல்லது இந்த படைத்தலைவனோடு பணியாற்றியவர்களில் அரசனுடைய சார்பாளர்களாக இருக்கலாம். என்றால் இவனே படைத்தலைவன் தான் பெக்காவே. அப்போ பெக்கா படைத்தலைவனாக இருந்தபோது இந்த பெக்காவுக்கு எதிராக திட்டம் போட்டவர்களாக இருக்கலாம் அர்கோப்பு அல்லது அரியே என்கிறவர்கள், அல்லது அரண்மனையில் முக்கியமான பணியாளர்களாக இருக்கலாம். ஸோ இந்த குறிப்புகள் எதுவுமே இல்லை, வெறும் பெயர்கள் மட்டும்தான் இருக்கிறது. அதனால் அதுவும் குறிப்பாக இங்கே இந்த பகுதியில் மட்டும்தான் இடம்பெறுகிறது. எனவே இந்த அரசனை கொன்றுவிட்டால் மட்டும் போதாது, இவர்கள் நிச்சயமாக இவனுக்கு எதிராக எதிர்த்தளக்கூடும், பெக்காவுக்கு எதிராக. அப்போ எதிரிகளை எல்லாம் அழித்து விட்டால் தான் நிம்மதியாக ஆட்சி செய்யலாம். இதுதான் சாலமோனுடைய திட்டம். இந்த சாலமோனுடைய திட்டம் அப்படியே இங்கே செயல்படுத்தப்படுகிறது. சாலமோனை பொறுத்தமட்டில் தனக்கு எதிரிகள் யாரும் இருக்கக்கூடாது. அதனால் எதிரிகள் அத்தனை பேரையுமே ஒதுக்கி தள்ளினான், கொன்றளித்தான். அதே பாணியில்தான் இங்கே பெக்கா இந்த அர்கோப்பு அரியே என்கிறவர்களை எதிரிகளாக கணித்திருக்கலாம். இவன் ஆட்சி பொறுப்பை ஏற்றால் இந்த அர்கோப்பும் அரியேயும் மக்களை கிளை செய்யக்கூடும், மக்களுக்கு தூண்டிவிட்டு இவனுடைய ஆட்சிக்கு ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும் என்ற ஒரு நோக்கில் அவர்களை கொலை செய்திருக்கலாம். இப்பொழுது அவன் அரசனாகிவிட்டான். பெக்கா 737 ஆட்சி பொறுப்பை ஏற்கிறான். பெக்காயா 738 37 வரை ஏற்கனவே 2 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். இப்போ 737 பெக்கா ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இவனுடைய 52ஆம் ஆண்டு. மீண்டும் மீண்டும் இந்த ஆண்டு குறைபாடுகள் இருக்கிறது. நாம் ஏற்கனவே எடுத்த கணக்கீடு பிரகாரம் 20 ஆண்டுகள் என்பது பெக்காவை பொறுத்த மட்டில் அதிகமான ஆண்டுகளாக தெரிகிறது. என்றால் அவன் 737 ஆட்சி பொறுப்பை ஏற்றான் என்றால் 5 ஆண்டுகள் தான்